பின்பு தொடக்க நூல் அதிகாரம் 46. பின்பு இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலுக்கு காட்சியளித்து, யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர், இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தம் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரவேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வியரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரவேலரின் பெயர்கள் பின்வருமாறு. யாக்கோபின் தலைமகன் ரூபன். ரூபனின் புதல்வர்கள் அன்னோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார். கனானிய பெண்ணின் மகன் சாவுல். லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி. யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா, பெரெட்சு, செராகு. இவர்களுள் ஏரும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர். எட்சரோன், ஆமூல் என்பவர்கள் பெரெட்சுக்கு பிறந்த புதல்வர்கள். இசக்காரின் புதல்வர்கள் தோலா, பூவா, யாசூபு, சிம்ரோன். செபுலோனின் புதல்வர் செரேது, ஏலான், யாகுலவேல். இவர்கள் லேயாவின் பிள்ளைகள். இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார். லேயா வழிவந்த அவர் புதல்வியர் மொத்தம் 33 பேர். காத்தின் புதல்வர் சிபியோன், அக்கி, சூனி, எட்சபோன், ஏரி, அரோதி, அரேலி. ஆசேரின் புதல்வர் எம்னா, இசுவி, பெரியா. இவர்களுடைய சகோதரி சராகு. பெரியாவின் புதல்வர் ஏபேர், மல்கியேல். இவர்கள் லாபான் தன் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த 16 பேர். யோசேப்பு பென்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராக்கேலின் புதல்வர். யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர். ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெராவின் மகளான அசினாத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள். அவர்கள் மனாசே, எப்ராயிம் ஆவர். பென்யமீனின் புதல்வர்கள் பேலா, பெக்கேர், அசுவேல், கேரா, நாகமான், ஏகி, ரோசு, குப்பிம், அருது. ராக்கேல் வழிவந்த யாக்கோபின் புதல்வர் மொத்தம் 14 பேர். தானின் மகன் ஆசும். நப்தலியின் புதல்வர் யகுட்சேல், கூனி, எட்சேர், சில்லேம். இவர்கள் லாபானின் தன் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். யாக்கோபின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ 2. ஆகவே எகிப்தில் குடிபெயர்ந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் ஆவர். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார். நீ உயிரோடு தான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். பின்னர் யோசேப்பு தம் சகோதரனையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடம் போய், கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள். மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன். பார்வோன் உங்களை வரவழைத்து, உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது, நீங்கள் வரும் வழியாக எங்கள் சிறுவை
பண்டையது முதல் இந்நாள் வரை பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் மேய்ப்பவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும் பகுதியில் அனுமதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றார். பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும் தன் சகோதரர் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனிடம், உன் பணியாளராகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் ஆடு மேய்ப்பவர்கள். கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாய் இருப்பதால் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். பணியாளர்களாகிய நாங்கள் கோசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, தந்தையும் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்கள் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினார். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாட்களில் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாட்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறிய பின் அவனிடம் விடைபெற்று சென்றார். பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் பலமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக்கி கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசேப்பு தம் தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கும் கனானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லோரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதால் முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லையேல் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றிற்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகளை எல்லாம் ஈடாக பெற்று அந்த ஆண்டு அவர்களை காப்பாற்றினார். 18 அந்த ஆண்டு முடிந்த பின் அடுத்த ஆண்டில் அவர்களிடம் மீண்டும் வந்து அவரை நோக்கி, எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. பணம் தீர்ந்து போயிற்று. கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன. எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர வேறு எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை. கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாய் இருப்போம் என்றனர். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர். அவ்வாறு யோசேப்பு எகிப்திய நிலம் முழுவதும் பார்வோனுக்கென்று வாங்கி கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார். அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை. ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலப்புலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடைமையாக வாங்கிவிட்டேன். இப்பொழுது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன். அதை நிலத்தில் விதையுங்கள். விளைச்சலில் 5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டீர். தலைவராகிய பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள்.
யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகர்களின் நிலப்புலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை. இஸ்ரேலர் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கி கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல்நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் தம் 2 மைந்தர்களாகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் அழைத்து கொண்டு சென்றார். இதோ உம் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெரும் முயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் வல்ல இறைவன் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பல்கி பெருக செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன். இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு இந்நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களாய் இருப்பார்கள். ரூபன் சிமியோன் போன்று எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவர். ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராக்கேல் கானான் நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள். அப்பொழுது நான் எப்ராத்து அருகில் இருந்தேன். எப்ராத்துக்கு, அதாவது பெத்லகேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார். பின் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு, இவர்கள் யார் என்று கேட்டார். யோசேப்பு தம் தந்தையிடம், இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல, அவர் அவர்களை என் அருகில் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார். ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரேலின் பார்வை மங்கிப் போக அவர்கள் எதையும் காண முடியாதவர்களாய் இருந்தார். யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டார். பின்னர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பின்னர் யோசேப்பு அவர் மடியிலிருந்து தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு யோசேப்பு எப்பிராயீமை தம் வலக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறமும் மனாசேயை தம் இடக்கையால் இஸ்ரேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார். ஆனால் இஸ்ரேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்பிராயீம் தலையின் மீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலை மீதும் மாற்றி வைத்தார். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, என் தந்தை ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளை இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயனாய் விளங்குகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமை நின்றும் மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பல்குவார்களாக. தம் தந்தை வலக்கையை எப்பிராயீம் தலைமேல் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் எப்பிராயீம் தலையிலிருந்து தம் தந்தையின் கையை மனாசேயின் தலையின் மேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரியன்று. இவன்தான் தலைமகன். இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு மக்களினமாக பழுகி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான். அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்பிராயீம் மனாசேயைப் போல் உன்னையும் கடவுள் வளர செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்பிராயீமை மனாசேக்கு முன்வைத்தார். பின்பு இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி,
இதோ நான் சாகப் போகிறேன். கடவுள் உங்களோடு இருப்பார். உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்தி செல்வார். நான் என் வாளினாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதி உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதற்கனி நீயே, மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. ஆனால் நீரைப் போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெறமாட்டாய். ஏனெனில் உன் தந்தையின் மச்சத்தில் ஏறினாய். ஆம், என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய். சிமியோன், லேவி இருவரும் உண்மையில் உன் உடன்பிறப்புகளே. இவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். மனமே, அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு. மாண்பே, அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும். அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோபினின்று பிரிந்து போக செய்வேன். அவர்களை இஸ்ரேலினின்று சிதறடிப்பேன். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இவரை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு குற்றம் மறையாது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான். திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளனவை. அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை. செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான். அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான். அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும். இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும். வலிமை மிகு கழுதை போன்றவன். அவன் இளைப்பாறும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான். எனவே சுமை தூக்க தோல் சாய்ப்பான். அடிமை வேலைக்கு இணங்கிடுவான். தான் இஸ்ரேலின் குலங்களின் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிகாலை கடித்திடுவான். ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கின்றேன். காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளானவன் ஆவான். அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான். ஆசேரின் நிலம் ஊட்ட மிக்க உணவளிக்கும். மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான். நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான். யோசேப்பு கனிதரும் கொடி ஆவான். நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல கனிதருவான். அவனுக்கு வில்லையில் வாளால் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார். அவன் மீது அம்பெய்தார். அவனிடம் பகை வளர்த்தார். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார். இஸ்ரேலின் பாறையில் ஆயராய் இருந்தார். உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையிருப்பார். எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்தினின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்தினின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உன்னை ஆசி வழங்குவார். தந்தையின் ஆசிகளும் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வல்லன்மையாலும் வலியவை. இவை அனைத்திலும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தன் சகோதரனின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துளங்கிடுக. பென்யமின் பீரி கிழக்கும் ஓநாய்க்கு ஒப்பானவன். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விளங்குவான். மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்வான். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு குலத்தார் ஆவர். இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தினுள் குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகே உள்ள மக்பலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும்
அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நான் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். பின்பு தன் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். அதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டன. ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய 40 நாட்கள் தேவைப்படும். எகிப்தியர் அவருக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். துக்க நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள், தந்தை, நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார். பார்வோன், நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றார். ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர், குடும்ப பெரியவர், எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர். யோசேப்பின் வீட்டார், அவர் சகோதரர், அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மற்றும் கோசோன் பகுதியில் விட்டு சென்றனர். தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றனர். இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடைசூழ்ந்து சென்றது. அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர். யோசேப்பு தம் தந்தைக்காக 7 நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார். அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு, இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர். ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர். அவருடைய புதல்வர் அவரை கானான் நாட்டிற்கு எடுத்து சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பலா என்ற இடத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர். அந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினார். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு இழைத்த தீங்கதன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுந்து அவர் முன் தாழ்பணிந்து, நாங்களும் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாம் கொடுக்கவிருப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.